ஐந்து கரத்தனை ஆறைமுகத்தானை இந்தியன் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞான கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா ஒழுக்கித் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கேருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு எனியே. எல்லாம் வல்ல இறையருள் 2026 ஆண்டினுடைய தொடக்க நாளில் பிரதோஷமாகவும் மலர்ந்து வியாழக்கிழமை குருவாரமாகவும் மலர்ந்து நமக்கெல்லாம் அருளினை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்களையெல்லாம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்வினை தொடங்க ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த பிரதோஷ சொற்பொழிவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து இந்த நிகழ்வினை மேலும் சிறப்பானதாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் பழனியப்பன் உள்ளிட்ட அவர்தம் குழுவினர், திருவாளர் ஜெயச்சந்திரன் ஒளி அமைப்பாளர்கள், இன்னும் இருந்து செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அன்பர்கள், ஆலயத்தினுடைய சிவாச்சாரிய பெருமக்கள், அடியார் பெருமக்கள் என அனைவருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தோடு புத்தாண்டு வாழ்த்துகளையும் சொல்லி இந்த 2026 எப்படி இருக்கும் என்றால் நன்றாக இருக்கும். 2026 எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கைகூடும். பதவி உயர்வு வேண்டுவோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சொந்த வீடு அமையும். உடல் உபாதைகளால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் உடல் வலிவு பெறுவார்கள், நலம் பெறுவார்கள். நீயா அடிச்சு விடுறியா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் திருவெம்பாவையினுடைய 17வது பாடல். ஒரு நாளும் அந்த பாடலும் ஒத்து வருகிறது என்று சொன்னாலே என்ன பொருள்? நல்ல நாள் என்பது பொருள். உங்களுக்கு குறிப்புக்காக சொல்றேன். ஏன்னா இப்படி அமையாது. ஒவ்வொரு நாள் 2 பாடலாக சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னைக்கு 9வது நாள் 2 பாடல் சொல்லணும். 17வது பாடலும் 18வது பாடலும் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 17வது பாடல் மார்கழி மாசம் 17ஆம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மாணிக்க வாசகர்கிட்ட போய் திருவாசகம் 8ஆம் திருமுறை எட்டாத பரம்பொருளை எட்டுவிக்கக்கூடிய மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். மாணிக்க வாசகர் இதோட பொருள் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ உங்ககிட்ட ஒரு பாடலை என்கிட்ட கொடுத்து நீங்கள் இதோட பொருள் சொல்லுங்கன்னா நான் பொருள் சொல்லுவேன். மாணிக்க வாசகர் இதோட பொருள் தெரிஞ்சுக்கணுமா, வாங்க அப்படின்னு சிதம்பரத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. மாணிக்க வாசகர் தான் கிழக்கு வாயில் வழியாக சிதம்பரத்திற்குள் நுழைந்தவர். திருஞான சம்பந்தர் இருக்கிறார் இல்லையா, அவரு வடக்கு வாசல் வழியாக நுழைந்தவர். நாவுக்கரசர் மேற்கு வாசல் வழியாக நுழைந்தவர். சுந்தரர் தெற்கு வாயில் வழியாக சிதம்பரத்தினுடைய உள்ள நுழைஞ்சவர். கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தவர் மாணிக்க வாசகர். அவரு அங்க அழைச்சிக்கிட்டு போறாரு. அங்க அழைச்சிக்கிட்டு போய் நடராஜ பெருமானினுடைய உருவத்தை காட்டி திருவாசகத்தை பிரிச்சு வச்சு இதன் பொருள் இவர்தான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அப்போ திருவாசகம் படிச்சா இப்போ 18,600 பாடல் இருக்குதுங்க. திருவாசகத்துக்கு மட்டும் என்ன சிறப்பு? திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி கேட்போம்ல. இதுக்கு மட்டும் என்னங்க அப்படி பெரிய சிறப்பு? இதுவும் ஒரு அடியார் பாடினது தான்.
மற்ற 1, 2, 3 ஞானசம்பந்த பெருமான் பாடியது தான், 4, 5, 6 நாவுக்கரசர் பாடியது தான், 7 சுந்தரர் பாடியது, 8 மாணிக்க வாசகர் பாடியது. இந்த 653 பாடலுக்கு என்னங்க அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு நாம கேட்போம்ல. அது 8ஆம் திருமுறை. பரம்பொருள் யாராலும் எட்ட முடியாத ஒன்று, அதை எட்டச் செய்யக்கூடியது 8ஆம் திருமுறை. அவர் சொல்றாரு. அதனால்தான் திருவாசகத்துல நம்ம எல்லாம் ஒரு வரி படிச்சிருப்போம், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளே பல்லோரும் எத்த பணிந்து அப்படின்னு சொல்லியிருப்போம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, பொருள் அறிந்துன்னு சொல்லியிருக்கணும். இப்ப முதல்ல பொருளை சொல்றாருன்னா பொருள் அறிந்துன்னு சொல்லியிருக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லதை இன்னும் நீ உணர்ந்து கொள்ளலையா, உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு முறை நூலாசிரியர் அதை பேசிவிட்டார் என்று பொருள். அப்போ சொல்லிய பாட்டின் பொருள் என்னது? சிவாய நம என்பதுதான் பொருள், நமச்சிவாய என்பதுதான் பொருள். ஆடல் கூத்தன் தில்லை கூத்தன் தென்பாண்டி நாட்டான் அவன்தான் திருவாசகத்தினுடைய மைய பொருள். இப்போ திருவாதிரை அன்னைக்கு அவருடைய பாதகமலங்களை பார்த்து நம்முடைய பாதக மலங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் எல்லாம் இரவு முழுக்க கண்பிடித்து அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் கன்னத்தில் போட்டுக்கிட்டு எப்படியாவது அடுத்த திருவாதிரைக்குள்ள உயர்ந்துடணும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கின்றவர்களாக இருந்தால், இதன் பொருள் திருவாசகத்தினுடைய பொருளே தில்லைக்கூத்தன். தில்லைக்கூத்தன் தான் திருவாசகம். திருவாசகம் வேறு, தில்லைக்கூத்தன் வேறு இல்ல. அப்போ இதுக்கு இன்னொரு சிறப்பு பாருங்க. நீங்க சிவாலயங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா காலையில பாடக்கூடியது என்னது? திருப்பள்ளி எழுச்சி. இரவுல சுவாமியை தூங்க பண்ணும்போது திருப்பொன்னூசல். 2 எல்ல இருக்குது, திருவாசகத்திலேயே இருக்குது, மாணிக்க வாசகரே அருளியது. அப்போ சுவாமி காலம்பர கண்ணு விழிச்சா கேட்கறது மாணிக்க வாசகரினுடைய திருப்பள்ளி எழுச்சி. சரி போதுண்டா தூங்கலாம் அப்படின்னு கண்ணை மூடுவதற்கு முன்பு கேட்கறது மாணிக்க வாசகரினுடைய திருப்பொன்னூசல். அப்ப யோசிச்சு பாருங்க திருவாசகம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு. ரெண்டாவது, இப்போ 2 விஷயம் சொல்றேன்னா அடுத்த 3வது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இது வரைக்கும் சாமியை எப்படி இருப்போம்? சாமி வருவாரு, சாமி நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சாமி கண்ணை குத்திடும், சாமி தண்டனை கொடுப்பாரு, இப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் என்னது? தேர்ட் பர்சன்ல பேசுது. சாமிய தேர்ட் பர்சன்ல பேசுது. தேர்ட் பர்சன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல அதற்கு பெயர் படற்கைன்னு பேர். படற்கை இடத்துல சாமின்னு ஒண்ணு தேர்ட் பர்சனா பேசிட்டு இருக்கிறாங்க. சாமி வருவாரு, சாமி அங்க உள்ள இருக்காரு அப்படின்னு. ஆனா மாணிக்க வாசகர் அப்படி பேசினதே இல்லை. நீ வா, எனக்கு முன்னால உட்காரு, கேளு. 2ஆம் நிலையில் முன்னிலையில் வைத்து சாமிக்கு முன்னால சொல்ற. இப்ப நமக்கு முன்னால சாமி வந்திருந்தா எப்படி இருக்கும்? இங்க எழுந்தருள் இருக்கிறாருன்னு வைங்க. அதனால இந்த பாட்டிலேயே ஒரு வரி வரும், ரொம்ப அற்புதமான வரி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. அந்த பாட்டை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒவ்வொரு முறை பேசும் போதும் எங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருள வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தினை வையுங்கள்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனோம்னு வைங்களேன், யாரெல்லாம் வராதவங்களோ அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து அவசியம் நீங்கள் வந்து எங்கள் கல்யாணத்தை சிறப்பாக செய்யணும், சிறப்பிக்கணும்னு போடுவோம். பார்த்துருக்கீங்களா? அவன் நம்ம பத்திரிக்கையை கொடுக்கும் போதே பத்திரிக்கையை வாங்கிட்டு படிக்க கூட மாட்டான். என்னைக்கு கல்யாணம், எத்தனை மணிக்கு ரிசப்ஷன், அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்குதே அப்படிமா. இதுக்கு போய் நாம பத்திரிக்கையை வருந்தி கொடுத்துட்டு எப்படியாச்சும் பாருங்க ஒரு 5 நிமிஷம் வந்து தலையை காமிச்சிட்டு போங்க. இல்ல தலையை காமிச்சிட்டு போலான்னு வந்தா இலையில உட்காந்துட்டு எழுந்துருங்க. நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம்ல. என்றைக்காவது ஒரு நாள் நீங்க கபாலிகிட்ட பத்திரிக்கையை கொடுத்துட்டு நீ வந்து நடத்தி வைடா சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சாமிக்கு பத்திரிக்கை வைக்கணும், அது ஒரு சடங்கு, வச்சாச்சு. சாமிக்கு பத்திரிக்கை வச்சுட்டேனே, கூப்பிட்டியா? ஐயா உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டேன், நீ வந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. கூப்பிட்டுருக்கோமா? என்னைக்காவது கூப்பிட்டுருக்குறோமா? நீ யோசிச்சு பாருங்க. மழை பெஞ்சா உடனே சாமிக்கு பத்திரிக்கை வச்சோமே, உள்ளன்போட கூப்பிட்டியா? இல்ல பத்திரிக்கை வச்சுட்டு நீங்க சும்மா போறீங்களா?
வந்துடணும், அவசியம் வந்துடணும், நீங்கள் வந்தால் தான் விழாவே சிறக்கும், அப்போ தான் எங்கள் கல்யாணத்தில் மணமகன் தாலி கட்டுவார். இல்லை எவ்வளோ பந்தா பண்ணி யார் வராத ஆளை இல்லை அவன் கல்யாணத்து வரைக்கும் கூட இருப்பானான்னு தெரியாது, அவனை நம்ம வருந்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலம் காலமாக நின்று அடியார்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன் கபாலி இடத்துல பத்திரிகையை கொடுத்துட்டு, ஐயா நீ வந்து நடத்தி வை, எங்க கல்யாணத்தை நீ வந்து நடத்தி வை, நீ வா அங்க எனக்கு நீ வந்துட்டேங்கிறத காட்டு, உன்னுடைய இருப்பை காட்டு. என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய பெயர் சொல்லக்கூடாது, சொன்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். அவரு கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார், பையனுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த காலத்தில் பையனுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா, பொண்ணு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அவர் ஒரே ஒரு ஜாதகத்தை எடுத்தார், 100 ரூபா பணத்தை வச்சு கபாலி கோயில் உண்டியலில் போட்டுட்டு என் பையனுக்கு நல்ல இடத்துல பெண் அமையணும்னாரு. அடுத்து ஒரு வாரத்தில் ஒரு ஜாதகம் வந்தது, அதே பெண், அப்படியே முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஜாதகம், யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நாமும் வெற்றி பெறலாம். இந்த ஆண்டு 2026 எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் சேர்க்கக்கூடிய ஆண்டு. முதல்ல என்ன தெரியுமா தொடங்குது? நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. சிவபுராணத்தில் தொடங்குது, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அந்த வரிக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் உண்டுங்க. நான் சும்மா ஒரு நிமிடத்தில் சொல்லி கடந்து போறேன். அதை இப்படி சொல்லி கடந்து போகக்கூடிய சொற்றொடர் இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்படி கண்ணிமைக்கக்கூடிய வினாடி நேரம் கூட என் நெஞ்சை விட்டு நீங்காமல் அவன் இருக்கிறான். நான் இருக்கிறது சிறப்பு இல்லைங்க, நான் இருக்கிறது சிறப்பு இல்லை. ஏன்னா நான் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஆளு, வரும்போதெல்லாம் கையை நீட்டிக்கிட்டே வரக்கூடிய ஒரு பிச்சைக்காரன். என்ன கிடைக்கும்? இல்ல சந்தனம் கிடைக்குமா, பூ கிடைக்குமா, திருநூறு கிடைக்குமா, எதுனாச்சும் கிடைக்குமா? அப்படி எதுவுமே கிடைக்கலனாலும் நல்லா இருங்கன்னு யாராவது 2 பேர் சொன்னா, அவர் என்னை பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்லிட்டாரு பிரியுமா அப்படின்னு. யாராவது மாலை போட்டுட்டா அப்படியே சுத்தி எல்லாரையும் பார்த்து நான் யார் தெரியுமா? ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? நான் போட்டு களைந்த இந்த உடை இருக்குல்ல, இதுவே நாற்றம் எடுக்கக்கூடிய ஒன்று. இப்படி ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா? என்ன இருக்கு? ஒரு கவளம் சோத்தை நான் உள்ள போட்டா அதை என்னால நகர்த்த முடியாதுங்க. ஒரு கவளம் சோறு உள்ள போடுறேன்ல, இத இப்ப சிறுகுடலுக்கு செல், இப்பொழுது பெருங்குடலுக்கு செல், இப்பொழுது அதை உண்டு செரித்து சக்கையாகவும் சத்தாகவும் மாற்று, இத கூட என்னால செய்ய முடியாது. இறைவன் படைத்த உறுப்புகள் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படி செய்யுது தெரியாது, எப்ப அனுப்பும் தெரியாது. ஏதாவது டைம் கன்சம்ஷன் இருக்கா? இப்ப நீங்க சாப்பிட்டதுலேருந்து 2 ஹவர்ல அது சிறுகுடல்லேருந்து பெருங்குடலுக்கு போயிடும், பெருங்குடல்லேருந்து சிறுகுடலுக்கு வந்துடும், சிறுகுடல்லேருந்து மலக்குடலுக்கு வந்துடும், மலக்குடல்லேருந்து வெள்ள தள்ளிடும். இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? டைமிங் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. எப்ப வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. ஆனா வருது, போயிட்டே இருக்கும், உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எத்தனை குண்டான் இட்லி சாப்பிட்டோம் பிறந்ததுலேருந்து? எத்தனை குண்டான் சாம்பார் சாப்பிட்டுருக்கிறோம்? எத்தனை குண்டான் சட்னி சாப்பிட்டுருக்கிறோம்? இப்போவாச்சும் போதும்னு தோணுதா? தோணலை. இட்லி இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும், சாம்பார்ல உப்பு பத்தல இல்லையா? எத்தனை குண்டான் சாம்பார் குடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு டம்ளர் சாம்பார் குடிக்கிறதுக்கு நம்ம வயத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறான். எவ்வளவு சாப்பிட்டாச்சு? இட்லி சாப்பிட்டாச்சு, போதும். இல்ல, அந்த வீட்டில் இட்லி நல்லா இருந்துச்சு, அது மாதிரி நம்ம வீட்டில் செய்யணும், நம்ம வீட்டில் அதே மாதிரி செய்யணும். அது மாதிரி அமையுமா? அமையாது. ஆனா என்றைக்காவது நான் போய் கபாலீஸ்வரரை பார்த்துட்டு வந்தேன், அன்னைக்கு பார்த்ததே என் மனசுல இருக்குது, இன்னொரு முறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ணை மூடி உட்காந்தா என் மனத்திரையில கபாலீஸ்வரர் தெரிவார்னு சொல்ற அறிவு நமக்கு இருக்கா? எனக்கு இல்லை. நான் கண்ணை மூடி உட்காந்தா எனக்கு கபாலி மனத்திரையில தெரியல. ஆனா யாராவது ஒரு பொண்ணு அழகா போனா, பஞ்சாப் சாரி கட்டியிருந்தால, பச்சை சாரி கட்டியிருந்தால மண்டையில ஏறுது. அப்ப என்னது? இந்த மண்டை முழுக்க அழுக்கா இருக்குது, ஞானம் இல்லை, தெளிவு இல்லை. அப்போ என்ன நடக்கும்? நிறைய கஷ்டம் வரும். இதெல்லாம் தீரணும்னா என்ன? மண்டையில ஞானம் இருக்கணும்,
ஞானம் இருந்ததுன்னு வைங்க, கபாலியினுடைய எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். என்னை விட்டு அவன் நீங்கிறது இல்லை. குழந்தை அம்மா கையை பிடிச்சிக்கணும்னு இல்லை, கையை உதறிட்டு ஓடினா அடுத்த ஒரு செகண்ட் அம்மா ஓடி வந்து குழந்தை கையை பிடிச்சிப்பா. ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டா, ஓடி வந்து பிடிச்சிப்பா. ஏன்? அவளுக்கு அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதுபோல எங்கள் கபாலிக்கு நம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். என் நெஞ்சத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப சரியா போற, இப்ப சரியா போகல, இப்ப கொஞ்சம் சரியா பேசல, இன்னும் கொஞ்சம் சரியா பேசுன்னு வழி நடத்திக்கிட்டே போறான். அதனால பேச்சு அழகா இருக்கு. அவன் வழி நடத்தலன்னு வைங்க, பேச்சு என்ன மாதிரி தான் இருக்கும். அவன் வழி நடத்துறதுனால நல்லா இருக்கு. அப்போ நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்குதா, முடிவது திருவாசகத்துல நான் சொல்றேன். திருவாசகத்துல எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே, அச்சோ பதிகத்துல முடியுது. நான் சொல்றது திருவாசகம். மாணிக்கவாசகனுடைய திருக்கோவையார் இருக்குது, அதோட நிறைவு வரையும் நம்ம பார்க்க போறோம். எனக்கு அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, எனக்கு அம்மா அருளினது போல வேற யாருக்கு அருள் செய்வார் அப்படின்னு கேட்கிறார். இப்ப கபாலி அம்மாவாயிட்டா. அங்க அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, எனக்கு எங்க அம்மா அருள் செஞ்சிருக்கிறா, அது மாதிரி வேற யாருக்கு அருள் செஞ்சிருக்கிறா அப்படின்னு திருவாசகம் நிறைவு பெறுகிறது. நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்கி அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேன்னு முடியுது. ஆனா மாணிக்கவாசகருடைய பாடல் இங்க நிறைவு பெறுதா அப்படின்னா இல்ல. வேற எந்த இடத்துல சார் நிறைவு பெறுது? அது திருக்கோவையார்ல நிறைவு பெறுது. என்ன வரி தெரியுங்களா? மற்ற யாவர்க்கும் ஊதியமே, மற்ற யாவர்க்கும் ஊதியமே. இந்த உயிருக்கு ஊதியமாக இருப்பது எது? இந்த உயிருக்கு ஊதியமாக இருப்பது எது? நமச்சிவாய மந்திரம் என்பதை மற்ற யாவர்க்கும் ஊதியமே நமச்சிவாய வாழ்க. திருக்கோவையாரினுடைய நிறைவு வரி. ஏன் நான் இதை பத்தி சொல்றேன் தெரியுங்களா? திருவாசகத்தை படிக்கின்றவர்கள் திருக்கோவையாரையும் சேர்த்து படிக்க வேண்டும். அப்படி படிச்சாதான் அதோட சிறப்பு புரியும். யாவர்க்குமாம் ஊதியம் என்னது? நமச்சிவாய என்கின்ற மந்திரம். ரொம்ப கஷ்டமான காலத்துல ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க, அந்த கஷ்டம் அப்படியே விலகிடும், அப்படியே விலகிடும். ஆனா நம்ம அது சொல்றது இல்லை. நமக்கு கஷ்டத்தை எவனோ வந்து கொடுத்துட்டு போயிட்டான், எவனோ எனக்கு கண்டிஷ்டி வச்சுட்டான், எவனோ எனக்கு என்னவோ செஞ்சிட்டான். நம்ம ஆட்கள் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. நினைவுல வச்சுங்க, கலியுகத்துல இதெல்லாம் சும்மா கற்பனை, இதெல்லாம் சும்மா கற்பனை. நம்முடைய எண்ணங்கள் ஒழுங்கானால் நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காகும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். நம்முடைய எண்ணம் அசிங்கமா இருந்தா நமக்கு எல்லாம் நல்லதா நடக்காது. நம்ம எண்ணம் நல்லா இருந்தா நமக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்ப எதை திருத்திக்கணும்? எண்ணத்தை தான் வாட்ச் பண்ணணும். போய் கபாலியை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்கு புத்தாண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அது இல்லை. ஸ்டேட்டஸ் போடுறது அது இல்லை. உங்கள் உள்ளத்துக்குள்ளாக கபாலி எழுந்தருளினால் உங்கள் இந்த 2026 புத்தாண்டு நிஜமான புத்தாண்டு. உங்கள் உள்ளத்துக்குள்ள சாமி எழுந்தருளாம ஸ்டேட்டஸ்ல மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அது வெறும் படமா தான் இருக்கும், அது பாடமா ஆகாது. வந்தாங்க, பிரசாதம் நல்லா இருந்துச்சு, 2 தொன்னை வாங்கி சாப்பிட்டோம், கையை கழுவிக்கிட்டோம், போனோம்னு இருந்தோம்னா சாமி உள்ள நிறைய மாட்டாரு. வயிறு வேணா நிறையும், சாமி உள்ள நிறைய மாட்டாரு. சாமி நிறையணும்னா வேறு வேறு வார்த்தைகளை விட்டு விட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா அதுக்குள்ள 1008 முறை 10,008 முறை 1,08 முறை சொல்லிடலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு. எங்கள் குருநாதர் சொல்லுவார், ரொம்ப நேரம் நின்னா ரொம்ப பெரிய லக்குடா நமக்கும்பார். என்ன அப்படின்னு, நான் 10,008 முறை ஓம் நமச்சிவாய சொல்லிட்டேன். நான் நிற்கிற நேரத்துக்குள்ள சாமியை போய் பார்த்தா 10,008 முறை சொன்ன புண்ணியம் ஒன்று, சாமி பார்க்குற புண்ணியம் ஒன்று, 2 புண்ணியம் கிடைக்கும். இது உயிருக்கு ஊதியம். அதுதான் 8ஆம் திருமுறை முன்னிலையில் பேசக்கூடியது. மார்கழி மாதத்தில் எல்லா சந்நிதிகளிலும்
இப்போ விநாயகர் சன்னதிக்கு போனார்னு வச்சுங்களேன், கைத்தல நிறைகடி அப்பமோட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேடின்னு விநாயகர் பாட்டை பாடுவாங்கல்ல. ஓதுவாமூர்த்தி அதை பாட மாட்டார். மார்கழி மாசத்துல எல்லா சந்நிதியிலையும் திருவம்பாவை பாடல்கள் தான் பாடுவார். நல்லா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும், திருவம்பாவை பாடல்களை பாடுவாங்க. அப்போ என்னது இந்த பாட்டுக்கு என்ன தெரியுமா பேரு? திருமுறையில் கொடுத்துருக்கிறது சக்தியை வியந்தது என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது? சக்தி தான் உயர்ந்தது. சார் சிவத்தை விடவா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லணும். ஏன்? இன்னொரு உயிரை தாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி இடத்தில் தான் புதைந்திருக்கிறது, சிவனிடத்தில் இல்லை. அடியார்களை தாங்கிக் கொள்கிறான். ஆனா இன்னொரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டுமானால் ஒரு பெண்ணினுடைய கருப்பை தேவை, அது கருவறை. எனவே அம்பிகை, நீங்கள் அம்பிகை வழிபாட்டில் நிலைத்து நின்றால் ஈசன் அருள் கிடைக்கும். கண்டிப்பா ஈசன் அருள் கிடைக்கும். கபாலியை போய் பார்க்கும்போதே இன்னும் கற்பகத்தை பார்க்கலன்னு சொல்ல வேண்டாம். கபாலியை பார்க்கும் போதே ரெண்டு பேரும் ஒன்று தானே, பாதி பாதி ஏற்றுக்கிட்டவங்க அர்த்தநாரீஸ்வர வடிவம் தானே. அதனால அவரை பார்க்கும் போதே அந்த அம்மா ஞாபகம் வந்துடுது, அந்த அம்மாவை பார்க்கும் போதே ஐயா ஞாபகம் வந்துடுது. அப்படி வந்துடுச்சுன்னா நமக்கு ரெண்டு பேரோட அருளும் கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். அவளுக்குள்ளே அவனை கண்டால் அன்றே கணக்கு நேராகும். அவங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர நினைக்கணும். இப்போ சாமி மட்டும் பார்த்துட்டேன், அம்பாளை இனிமேல் தான் பார்க்க போகிறேன்னா, நான் இத்தனை நாள் பார்த்த பார்வையில் எனக்கு எந்த விதமான வேறுபாடும் தெரியல, நான் சாமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சாமியை பார்க்கும்போதே அம்பாளும் இரண்டரை கலந்து நிற்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பது எனக்கு புலனாக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி, ஒரு நாளையில் 86,400 நிமிடம் இருக்குதுங்க. 86,400 நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் 108 முறை சொல்லலாம். ஒரு நிமிடத்தில் 108 முறை சொல்லலாம். 86,400 108 நிமிடம் ஓம் நமச்சிவாய சொல்ல முடியும். ஆனால் நாம் சொல்கிறோமான்னு மட்டும் சிந்திங்க. 86,400 108 சொல்ல முடியும். சும்மா கணக்கு போட்டு வேணா பார்த்துக்கிடுங்க, எனக்கு கணக்கெல்லாம் வீக்கு கொஞ்சம். 86,400 முறை 108 முறை சொல்லலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ லட்ச கணக்கில் கோடி கணக்கில் மந்திரத்தை சொல்லுவோம். ஆனால் நம்ம எங்கேயாவது ஒரு நிமிஷம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லியிருக்கிறோமா? இல்லை. சாப்பிடும்போது சொன்னதே இல்லை. உப்பு பத்தலை, இல்லை தண்ணி கொஞ்சம் வெந்நீராக இருந்தால் நல்லா இருக்கும், தட்டை கழுவாமலே வச்சிருக்கிற, இலையை சரியாக கழுவல, இதெல்லாம் மனசை சரியா கழுவாம வச்சுக்கிட்டு இலைய கழுவி கழுவி. அதுக்கு தான் சொன்னேன், எத்தனை குண்டான் இட்லி உள்ள போயிருக்குது, எத்தனை குண்டான் சாம்பார் உள்ள போயிருக்குது, இன்னும் உள்ள தள்ளணும்னு நினைக்கிறே தவிர என்றைக்காவது உள்ள போன சோத்துக்கு நான் ஓம் நமச்சிவாயா சொல்லியிருக்கிறேனா? ஐயோ, நீங்க ஒரே ஒரு யோசிச்சு பாருங்களேன், எத்தனை இளநீ குடிச்சிருப்பீங்க, எத்தனை இளநீ குடிச்சிருப்பீங்க? எங்கேயாவது ஒரு தென்னங்கன்று நட்டு வளர்த்துருக்கீங்களா? அப்போ உங்க பையனுக்கு உங்க பேரனுக்கு எப்படி இளநீர் கிடைக்கும்? நம்ம செய்யல. நான் வந்தேங்க, எனக்கு இளநீர் கிடச்சிருச்சு. அதில் மகப்பேறு மருத்துவர்கள்லாம் பார்த்த உடனே குழந்தை பிறந்த உடனே இளநீர் கொடுங்க, இளநீர் ரொம்ப நல்லது, இளநீர் டெய்லி ஒவ்வொரு இளநீர் கொடுத்து, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேனே அப்படி. நாளைக்கு உன் பேத்திக்கு மகப்பேறு மருத்துவம் நடைபெறும் போது இளநீர் வேணுமே, அதுக்கு தென்னை மரம் வச்சியா? வைக்கிறதே இல்லை. நம்ம வழிபாட்டில் 18 முறை போனீங்கன்னா அங்கே தென்னம்பிள்ளை வைக்கணும்னு சபரிமலை வழிபாட்டில் உண்டு. ஏன் 18 வருஷம் நீ போனது பெருசுலடா, அதுக்குள்ள ஒரு தென்னங்கண்ணை வச்சு நட்டு அது மரம் பயிர் கொடுக்கணும், வளம் கொடுக்கணும், அது பலன் கொடுப்பது போல அந்த பயிர்களை பாதுகாக்கணும். நமக்கு தலவிருட்சம் உண்டுங்க, புன்னை மரம் தலவிருட்சம் உண்டு. புன்னை மரம் இப்படி பட்டு போகுதுன்னா அது பட்டு போயிடுச்சு, நல்லா குனிஞ்சு குனிஞ்சு சுற்றிட்டு போனா இன்னொரு சட்டியில் புன்னை மரத்தை வச்சு வளர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? இந்த குளத்துல கழிவு நீர் கலக்குது அப்படின்னா இந்த கழிவு நீர் கலக்கக்கூடாது, மழை நீர் மட்டும்தான் கலக்கணும்னு சொல்ல வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? இதெல்லாம் நம்மளால வாய் மூடிட்டு இருந்ததா. அப்புறம் சாமி எனக்கு ஒண்ணுமே நல்லதே செய்யல. எப்படி செய்வோம்? நீ நிறைய நல்லது பண்ணா அது உனக்கு திரும்ப நடக்கும். நம்மால் நிறைய நல்லது பண்ணாம நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு வயதான அப்பா, 80 வயது இருக்கும், பையனோட செருப்பை போட்டுக்கிட்டு நடக்கிறாரு. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க
உங்களுக்கு பையன் புது செருப்பு வாங்கி தரல, அவன் செருப்பையா கொடுத்துட்டான். தேஞ்சு போயிருக்குதே, இது உங்க காலுக்கு ஒத்து வராதே, இதையா கொடுத்துட்டான் அப்படின்னு உடனே விடு பேசாத அப்படின்னு அந்த அப்பா. ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் தான் நிறைய சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான், அவனோட பழைய செருப்பை உங்களுக்கு தைச்சு கொடுத்துட்டு அவன் புதுசு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கு ஒரு புது செருப்பு வாங்கி தரக்கூடாது? என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல, அன்னைக்கு வசதி என்கிட்ட இல்லை, அதனால அண்ணன் போட்டுக்கிட்ட பழைய சட்டையெல்லாம் தம்பிக்கு கொடுத்து வளர்த்தேன், அவன் படித்த புத்தகத்தெல்லாம் தம்பிக்கு கொடுத்து வளர்த்தேன், நான் செஞ்சது எனக்கு திரும்ப திரும்புது, அவன் போட்டுக்கிட்ட செருப்பை தைச்சு எனக்கு கொடுக்குறான், நான் செஞ்சது தானே எனக்கு வரும், நான் செய்யாதது எனக்கு வருமா? அப்போ நிறைய கஷ்டம் வருதுன்னா நம்ம மற்றவங்களுக்குலாம் கஷ்டம் கொடுக்குறோன்னு பொருள். மற்றவங்களுக்குலாம் நாம் சுகத்தை கொடுத்தோம்னா நமக்கு சுகம் கிடைக்கும். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுங்க, 2026 யாரையும் மனம் நோகும் வண்ணம் பேசக்கூடாது, அப்படி ஒரு முடிவு எடுங்க. ஒருவருடைய மனம் நோகும் வண்ணம் ஒருவரை பேசாமல் இருந்தால் உங்கள் மனம் நோகும் வண்ணம் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த உலகம் கண்ணாடி போல, நீங்க எப்படி உங்க முகத்தை காட்டுறீங்களோ அப்படியே பிரதிபலிக்கும். நீங்க சிரிச்சுக்கிட்டு காமிச்சீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நாம கடுகடுன்னு முகம் என் முகத்தை மாதிரி காமிச்சிங்கன்னா அது திரும்ப அப்படித்தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரிஃப்ளெக்ஷன் தான். அது தெரியாம தான் எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கஷ்டங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனநிலை தான். நம்ம மனநிலை நல்லா ஆயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், இந்த 3 பேரை சொல்லிட்டாங்க. செங்கணவன், திசைமுகன், திருமால், நான்முகன், தேவர்கள், இவர்கள் மேல் இருக்கக்கூடிய இன்பங்களை காட்டிலும் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. நீண்ட கரிய கூந்தலை உடைய பெண்ணே, தேவர்கள், நான்முகன், திருமால், இவர்கள் மேல் உள்ள இன்பத்தை காட்டிலும், இவர்களை வணங்குவதால் பெறக்கூடிய இன்பத்தை காட்டிலும், இன்னொன்று இவர்கள் கொடுக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும், நமக்கு என்ன தெரியுங்களா? பல நேரங்களில் இந்த அழியும் உடலுக்கு அழியும் இன்பத்தின் மீது அதிக ஆசை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அழியும் உடலுக்கு அழியும் இன்பத்தின் மீது ஆசை அதிகம். ஒரு காப்பி இருக்குன்னு வைங்க, காப்பி குடிக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். சூடா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், சர்க்கரை கொஞ்சமா இருக்கணும், இல்லையா? எங்கேயாவது கொஞ்சம் சூடு கம்மியாச்சுன்னா இது என்ன காப்பியா, பூனை மூத்திரம் மாதிரி இருக்கு, இதை மனுஷன் குடிப்பானா? ஏன் அப்ப இத்தனை நாள் குடிச்சிருக்கிறிய, ஒரு நாள் சூடு இல்லாமல் குடிச்சாதான் என்ன? இப்போ ஒரு நாள் ஸ்ட்ராங் இல்லாமல் கொஞ்சம் டிகாஷன் கம்மியாக குடிச்சாதான் என்ன? ஒரு நாள் சர்க்கரை கொஞ்சம் கூட போயிட்டாதான் என்ன? இல்லை, சர்க்கரை கூட போயிட்டா அந்த காஃபி டேஸ்ட் கிடைக்காது இந்த உடம்புக்கு. இன்னொன்று தெரியுங்களா? அந்த காஃபியை ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து பாருங்க, அதுக்கப்புறம் போட்டவங்களே கூட குடிக்க மாட்டாங்க, ஆறிடும், மேலே ஆடை படந்துடும், சுவை குன்றிடும், சாப்பிட முடியாது. அப்ப பாருங்க, அழியும் உடம்பு, அழியும் பொருள், அதுல நமக்கு இன்பம். இதுதான் வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து திறந்தா அது நம்மளாலே சகிக்க முடியாது, அப்படி ஒரு நாற்றம் நாரும். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், உன்னோட டிஃபன் பாக்ஸை எடுத்து திறந்து பாடுறா அப்படின்பாரு. என்ன அப்படி சொல்கிறீங்க? அப்படி தாண்டா உன்னோட வினையெல்லாம் நீ கட்டி வச்சிருக்கிற, அதை இங்கே திறக்கும் போது நாறுது. அங்கேயே டிஃபன் பாக்ஸை கழுவி மூடி வச்சிருந்தீங்கன்னா இங்கே திறக்கும் போது நாராது. அதுபோல வினைகளை சேர்க்காமல் இருந்தால் அடுத்தடுத்த பிறவிகளில் வினை நாற்றம் எடுக்காது. அதனால தான் வினை நாற்றம் எடுக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வினை எப்படி வந்துச்சு? நாம செஞ்சது நமக்கு திரும்ப வருது. அது புரியல, நாம செஞ்சது நமக்கு திரும்ப வருது. படபடப்பா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வியர்வை அதிகமா இருக்கும், அந்த வியர்வை நாற்றம் எடுக்கும். அமெரிக்கா பொறுமையா இருக்காங்க பாருங்க, அப்படியா சரி பார்க்கலாம் அப்படின்றாங்க பாருங்க, அவங்களுக்கு வியர்வை நிறைய வராது, வழியாது. வியர்வை, அந்த வியர்வை வழிந்தாலும் அது நாராது. எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனால்தான்
இந்த முனிவர்கள் தேவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வியர்வை எடுக்கும், ஆனால் நாற்றம் எடுக்காது. பல நாட்கள் குளிக்காமல் இருப்பார்கள், நாற்றம் எடுக்காது. அவர் சொல்றாரு, கொங்குன் கருங்குழலை நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து, நம்ம வீட்டுக்கு இறைவன் வரணும்னா நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை? நாம இருக்கிறது பிரச்சனை, சாமி இல்லாதது பிரச்சனை. நாம இருக்கோம், அது ஒரு பிரச்சனை. நாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த எண்ணம் தெரியுங்களா, நான் மட்டும் இந்த குடும்பத்துக்காக உழைக்கலைன்னா அவ்வளவுதான். 50 வருஷத்துக்கு முன்னால நீங்களா இருந்தீங்க? எனக்கு ரொம்ப நிறைவானது, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னா, அந்த நேரம் வந்து பிரசாதம் வருது அப்படின்னா சுவாமி நாம இருக்கிற இடத்துக்கு எழுந்துருவார். நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு நிலை மாலை போட்டாங்க. அந்த நிலை மாலைன்னு அதுக்கு பேர் நிறை மாலைன்னு பேர். அதை உள்ளே போடுறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் வந்தவர், சார் சார் எனக்கு கொடுங்க சார், எங்கள் வீட்டில் மாட்டுவேன் அப்படின்னு. சரின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கேட்டால் கொடுத்துடணுங்க. கோயிலில் யாராவது ஒருத்தங்க கேட்டால் கொடுத்துடணும், கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கொடுத்துட்டேன், மாலையை கொடுத்துட்டேன். அவர் அந்த கொடுத்த சிவாச்சாரியா இருக்கார்ல, அவர் வர்றாரு, மாலை கொடுத்தேனே எங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு கபாலி கொடுக்கணும்னா எங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பட்டும், என்னால் தூக்கிட்டு போக முடியல, நண்பர் ஒருத்தர் கேட்டார் கொடுத்துட்டேன்னு. அப்படியா அப்படின்னு அவர் போயிட்டார். எனக்கு கொடுக்கணும்னா கபாலி எங்கள் வீட்டுக்கு கொடுக்கட்டும்னு. வீட்டுக்கு போகிறேன். இங்கே வெளியிலலாம் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக சிரம பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் எங்கள் அம்மா அப்போ இருந்தாங்க. இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, டேய் ஒருத்தர் வந்தார், இன்றைக்கி அபிஷேகம் பண்ணாராம், அவங்களுக்கு மாலை போடுறச்சே இதை சுந்தரராமன் வீட்டில் கொண்டு போய் கொடுன்னு சொன்னாராம். உள்ளிருந்து அவர் கொண்டு இங்கே வச்சிருக்கிறார் மாலையை. எடுத்து பார்க்குறேன், அதை விட பெரிய மாலை, நிறை மாலை, அவ்வளோ பெருசு. நான் நினச்சிக்கிட்டேன், இறைவன் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அது நாம வேண்டான்னு இங்கேயே உதறி விட்டு போனா கூட வீட்டுக்கு வந்து நிற்கும். ஆனால் சில நேரங்களில் வினை அப்படி வருது, நம்ம கஷ்டம் வேண்டாம் வேண்டான்றோம், அது நம்மளை தேடி வந்து கொடுத்துட்டு போகுது. இன்பம் வேணும் வேணும்னு கோத்திரம் சொல்லி, நட்சத்திரம் சொல்லி, பேர் சொல்லி, ஏன் இமெயில் ஐடி கொடுக்க வேண்டியதானே? இல்ல, சாமி கிட்ட நாம வந்து நின்று எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதாயா? இந்த ஆன்மாவுக்கு என்ன வேணும், அதுக்கு எந்த பிறவி தெரியலைங்க. எத்தனை பிறவில நாம என்னென்னலாம் பண்ணிட்டு வந்து இந்த உடம்புல உட்காந்துட்டு இருக்கிறோம்னு தெரியும். புரியுதுங்களா? இப்போ நான் போய் நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நல்லா போட்டுக்கிட்டு திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு நல்லா வந்திருக்கிறான் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு திருட்டு பையன் உட்காந்துருக்கிறான்னு அதுக்கு தெரியும். பல பிறவில திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு இங்க வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்றா. இஸ் இட் ட்ரூ அப்படின்னு அவருக்கு தெரியும். இல்ல இத்தனை பிறவியில சொல்லாததெல்லாம் சேர்த்து இந்த பிறவியில சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அதனால தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு விடலாம். தெரியாது, என்னன்னு தெரியாது. ஏன்னா நமக்கு நம்முடைய முந்தைய பிறவி தெரியாது, அடுத்த பிறவி என்ன தெரியாது. ஈயா பிறப்பேனா எறும்பா பிறப்பேனா தெரியாது. எனக்கு ரொம்ப ஆசை கரப்பாம்பூச்சியா பிறக்கணும்னு. ஏன்னா கற்பகத்தினுடைய மேல ரொம்ப அனாயாசமா ஏறி விளையாடுது. இல்ல, ஒரு கரப்பாம்பூச்சியா ஒரு பிறவி எடுத்து கற்பகத்தினுடைய மேலெல்லாம் ஏறி அந்த அம்மாவினுடைய உடம்பிலெல்லாம் தவழணும்னு எனக்கு ஆசை. நான் பல நேரங்களில் கரப்பாம்பூச்சியை பார்த்தா முதல்ல தான் எனக்கு கோபம் வரும். அது அடிக்கலாம், அந்த மருந்து அடிக்கலாம், இந்த மருந்து அடிக்கலாம்லாம் யோசிப்பேன். இப்போ ஒரு பிறவி என்று எடுத்தால் ஒரு கரப்பாம்பூச்சியா பிறக்கணும்யா. ஏன்? அதுவும் கற்பகாம்பாள் கோயிலில் இருக்கணும், கபாலீஸ்வரர் சந்நிதியில் இருக்கணும், கற்பகாம்பாள் சந்நிதியில் இருக்கணும். அது பாட்டுக்கு உள்ள போயிட்டு போயிட்டு வருது. நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சட்டையை கட்டணும், குளிச்சிருக்கணும், திருநீர் பூசி இருக்கணும், இந்த முறையில் இருக்கணும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எந்த கரப்பாம்பூச்சிக்கு என்ன இருக்கு? அது பாட்டுக்கு உள்ள பறந்து போகுது, அம்மா மேலே உட்காந்து டக்குன்னு எழுந்து வருது. இல்லை, எவ்வளோ சுவாதீனமா அந்த கரப்பாம்பூச்சிக்கு எவ்வளோ அருள் பாருங்க. அந்த கரப்பாம்பூச்சிக்கு அதுபோல நமக்கு ஒரு பிறவி அமைய வேண்டும். இந்த பிறவி ரொம்ப
பேராசை கொண்ட பிறவியா இருக்குது. எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலவே இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு எல்லா சுகம் கிடைச்சாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சுகம் வேணும் போலவே இருக்குது. எதுக்குடா வந்த? சும்மா வந்தேன், பொழுதே போக மாட்டேங்குது. சரி, அந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய சொல்லணும், நேரமே இல்லை. நேரம் சாமி கோயிலுக்கு வாடான்னா நேரமே இல்லை. என்ன பண்றேன்னா ஒண்ணுமே இல்லை, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, வேலை ஒன்றும் இல்லை. வேலை ஒன்றும் இல்லை. என்ன வேலைங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, ராத்திரி சாப்பிட்றது. காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டை தயார் பண்ணுறது, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை ஒழிச்சு போட்டு தேய்ச்சி வச்சு இரவு சாப்பாட்டுக்கு தயார் பண்ணுறது, இரவு சாப்பிட்ட உடனே திரும்ப காலையில் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து தயார் பண்ணுறது. இல்லை, என்ன வேலை? நான் என்ன வேலை பண்ணி கிழிச்சிட்டேன்? 30 வயசு வரைக்கும் படிக்கிறது. எதுக்குடா படித்தேன்? 30 வயசுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறதுக்காக படித்தேன் இல்லையா? வேலைக்கு போயிட்டேன்ல, அப்போ வச்சு சாமி கும்பிடணும்ல. இல்லை, கல்யாணம் ஆகணும், அப்புறம் குழந்தை பிறக்கணும், அப்புறம் குழந்தை படிக்கணும். இப்படி தான் நான் இருந்தேனே தவிர என்னைக்காவது நான் ஒழுங்காகணும்னு யோசிச்சிருக்கேனா? நான் என்னைய சொல்கிறேன், நான் அப்படி யோசிச்சதே இல்லையே. எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்குறேனே தவிர நான் ஒழுங்காகணும் யோசிச்சதே இல்லையே. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, சும்மா வரல, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அவனுடைய பாதத்தை தராங்க. இன்னைக்கும் கோயில்களில் காலம்பரை எழுந்தீங்கன்னா, திருவனந்தலுக்கு வந்தீங்கன்னா சுவாமியினுடைய பாதம் தான் புறப்பட்டு வரும். இரவில் வந்தீங்கன்னா சுவாமியினுடைய பாதம் தான் புறப்பட்டு வரும். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. சேவகனா வந்து ஒரு வேலையாளா வந்து அவனோட பாதத்தை தந்து இதை பற்றி கொண்டு கரையேறிடான்றான். ஆனால் நமக்கு காலையில் எழுந்து, ஐயே மார்கழி மாதம்லாம் காலையில் எழுந்துக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது, அதை வேற யார்கிட்டயாச்சும் சொல்லு. காலை பொழுதுன்னு ஒன்று இருக்குது, இது தேவர்களினுடைய அதிகாலை பொழுது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த புத்தாண்டில் இதை எடுத்துங்க. காலையில் 4லிருந்து 5:30 மணி வரையிலும் உங்கள் தேவை எதுவோ அதை உங்கள் வீட்டு சாமிக்கு முன்னால் சொன்னீங்கன்னா அது நடந்துடும். நீங்கள் ஏதோ கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிறது இல்லை, உங்கள் வீட்டு சாமிக்கு முன்னால் விளக்கேற்றி பொருத்தி வச்சுட்டு, உங்களுக்கு தெரியும்ல நான் சுத்தமாக இருக்கேன் அசுத்தமாக இருக்கேன்ட்டு, அசுத்தமாக இருந்தால் குளிச்சுட்டு உட்காருங்க, சுத்தமாக இருந்தால் அப்படியே உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு. ஆனால் 4 மணிக்கு எழுந்துட்டு நான் உத வைக்கிறேன், குக்கர் வச்சுட்டேன், பால் வச்சுட்டேன், காப்பி கலந்துட்டேன், வேலை சுழுவாக முடிஞ்சிருச்சுன்னு இருக்கக்கூடாது. இறைத்தன்மையில் ஒன்றி நிற்கணும். இந்த ஆன்மா இறைத்தன்மையில் ஒன்றி நிற்கணும். ரொம்ப நேரம் இல்லை, 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் நின்று பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருவருக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நான் போகும்போது அந்த நண்பர் கூப்பிட்டுருந்தாரு, அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு. 3 மணிக்கா போகிறோம், எதுக்கும் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு ஒரு பால் பாக்கெட்டும் 2 பிஸ்கெட் பாக்கெட்டும் வாங்கிட்டு போனேன். அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க, நீங்கள் என்னங்க பால் பாக்கெட்டோடு வரீங்க? நான் யார் வீட்டுக்காவது 3 மணிக்கு கிட்ட போனோம்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிடுறது. ஏன்னா அவங்க ஒரு ரூபா காப்பி குடிக்கிறீங்களான்னா தோற்குங்க பால் கலந்து கொடுத்துருங்கன்னு கொடுக்கலாம். ஏன்னா நம்மால் முடிந்த வரையிலும் அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உபத்திரவம் செய்துவிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எங்கள் குருநாதர் இன்னும் ஒரு படி மேலே போயிடுவார். யார் வீட்டுக்காவது போனால் அவல் எடுத்துக்கிட்டு போயிடுவார். வெந்நீர் மட்டும் கொடுங்க, அந்த அவலில் ஊற்றி பிணைஞ்சு கொஞ்சம் தயிர் போட்டுட்டு சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட கூட அவர் யாருக்கும் சிரமம் கொடுக்க மாட்டார். அவ்வளோ மிகப்பெரிய மனிதர். அப்படி நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தால் நமக்கு இறைத்தன்மை உதவி செய்யும். இவர் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை, அடியவர்களுக்கு அமுது போன்றவன். காலை பொழுதில் எழுந்து விண்ணப்பத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது உடனடியாக நடக்கும். அவர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தார். காலையில் எழுந்திருச்சு இறைவனிடத்தில் சொல்லுங்கன்னு அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க. எங்கள் வீட்டு சாமிக்கு முன்னாலேயே சொல்லலாமா சார் அப்படின்னாங்க. சொல்லாங்க, உங்கள் வீட்டு சாமிக்கு முன்னாலேயே சொல்லலான்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க. அடுத்த 2 மாதத்தில் அவருக்கு அரசு பணி உத்தியோகம் கிடைச்சிடுச்சு. பேராசிரியர் பணி, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சம்பளம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நல்லா இருக்கிறோம், வளமாகவும் நலமாகவும் சொந்த வீட்டில் வசிக்கின்றோம். யோசிச்சு பாருங்க,
ஒரு பாக்கெட்டுக்கு பாலுக்கு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு அம்மா அடுத்த 2 மாசத்துல வளமா இருக்கிறோன்னு சொல்றாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. காலை பொழுதில் எழுந்து நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை வைத்தால் பொழுது எப்படி பொல பொலன்னு விடியுதோ அப்படி உங்க கஷ்டம் பொல பொலன்னு விடியும். ஆனா இந்த பொறுமை நம்ம கிட்ட இல்லை. அந்த நேரத்தில் யாரையாச்சும் போய் பார்த்தா, ஏதாவது பரிகாரம் பண்ணா, எந்த கோயிலுக்காச்சும் போனா, ஒன்றும் இல்லை 2 எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சிக்கிட்டா காசு வரும்னா நாளைக்கு எல்லாம் பைத்தியகாரம் மாதிரி எலுமிச்சம்பழத்தை தள்ள தேய்ச்சிக்கிட்டு நிற்பான். காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறா, ஒரு 10 பைசா செலவு பண்ண வேண்டாம்னா எவனும் கேட்க மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வீட்டு சாமியை நீ சுத்தமாயிட்டு கும்பிடு, உன்னோட கஷ்டம் தீருதா இல்லையா பாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே செய்யலைங்க. நான் உள்பட செய்யறதில்லை, நான் செய்யறதில்லை. அதனால் நான் சொல்லிடுறது, எப்போ யாருக்காவது கஷ்டமாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி கும்பிடு, கஷ்டம் தீரும். அப்போ நீ கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லு. 4 பேர் அதை கேட்டாச்சும் செய்கிறாங்களா பார்ப்போம். அப்போவாச்சும் ஏன் புத்திக்கு உரைக்குதான்னு பார்ப்போம். நான் இதை எங்கள் நண்பர் கேட்டார், இதை நீ யாருக்குடா சொல்கிற அப்படின்னாரு. நான் உங்களுக்கு சொல்லலைங்க, இது நாயக பாவத்தில் தன் பேச்சுன்னு பேருங்க. நமக்கு நாமே சொல்லிக்கிறது, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிடுறோம்ல, அந்த மாதிரி இது நான் என் மனதிற்கே சொல்லிக் கொள்வது. காலையில் எழுந்திரிச்சு நீ வழி கும்பிட்டினா உன் கஷ்டம் தீர்ந்துடும்டா அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். எனக்கே சொல்லிக்கிறேன், அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன், பகிர்கிறேன். நீங்கள் காலை பொழுதுல எழுந்திருச்சா உடனடியாக கஷ்டம் தீர்ந்துடும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிடைக்கும், சொந்த வீடு அமையும், குலதெய்வம் எதுன்னு தெரியும். உங்க குலதெய்வம் எதுன்னு தெரியும். காலை பொழுதுல வழிபட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் எதுன்னு தெரியும். முதல்ல குலதெய்வமே நிறைய பேருக்கு தெரியாம இல்ல, ஏன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்ல, அப்பா அம்மா வேற ஊருக்கு போயிட்டாங்க, பேச்சுவார்த்தை இல்ல, அதனால அப்பா அம்மா குலதெய்வத்தை சொல்லி கொடுக்கல, மாமனார் மாமியார் இல்ல, கூட்டு குடும்பமா இல்ல, பெரியவங்க யாரும் வழிகாட்டல, எது குலதெய்வம் தெரியல. கஷ்டம் வந்தா நேரா ஏன் சார் எனக்கு கஷ்டம் வருது, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேங்கிறதுக்கு ஏற்ற உன் கட்டம் உட்காந்துருக்கும். அதனால தான் ஜோசியர் இங்கே போ அங்கே போன்னு சொல்லுவார். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவான், அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவான். ஏன்னா 1000 ரூபா கொடுத்துட்டு அவர் 5000 ரூபா வாங்குறாரு, அவர் 10000 ரூபா வாங்குறாரு. நான் ஒரு நல்ல வாழ்வியல் நெறி சொல்கிறேன். காலை பொழுதுல எழுந்துருங்க, சாமி கும்பிடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிடுங்க, விழுந்து கும்பிடுங்க. 1.5 மணி நேரம் பொலன்னு உங்கள் கஷ்டம் தீர்ந்துடும். உங்கள் கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 2026 இதை செஞ்சு பாருங்க, ஒரு 40 நாள் செஞ்சு பாருங்க. இது காசா பணமா? காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறது ஏதாவது காசு பணமா? ஆனால் எழுந்துக்க முடியாது, ஆனால் எழுந்திருக்க முடியவே முடியாது. இல்லைங்க இப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் எழுந்துக்க முடியலையே, நான் 4 மணின்னு சொல்லிட்டு நான் 4:30 மணிக்கு தானே எழுந்துக்கிறேன். 4 மணிக்கு நான் எழுந்துக்கிறது இல்லையே, 1008 பண்ணுறது இல்லையே, தினந்தோறும் ஜபம் பண்ணுறது இல்லையே. தினந்தோறும் 1008 ஜபம் பண்ணியிருந்தா நான் இன்னும் உச்சாணி கும்பல ஏறி இருப்பேனே, இன்னும் பல 100 கோடி 150 கோடின்னு அதிபதி ஆயிருப்பேனே. ஆனால் நான் எழுந்துக்கிறது இல்லை. உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், நீங்களாவது எழுந்துக்கிடுங்க. எழுந்துக்கிட்டு செஞ்சு 2026 நீங்கள் பெரிய மல்டி மில்லியனராக ஆகுங்க. யார் வேணாங்கிறா? ஆனால் முடியல, அதையும் சொல்லிடுறேன். இட் இஸ் நாட் குவைட் பாசிபிள், இட்ஸ் சம்திங் இம்பாசிபிள், பட் இட் இஸ் பாசிபிள். அது முடியும், முயற்சி செய்தால் முடியும். அங்கள் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை மாணிக்கவாசகர் சொல்றாரு, நங்கள் பெருமானை, எங்க ஐயா யார் கபாலி யாரு, எங்க ஐயா நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இத ஊருக்கெல்லாம் போவோம். அப்படி போகும்போது நம்ம நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவோம். முதல்ல கொஞ்சம் தெளிவான தலைவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு லாட்ஜ் புக் பண்ணி வச்சுருப்போம். கடகடன்னு அங்கே போன உடனே எல்லாத்தையும் அந்த ரூம்குள்ளே போட்டு பூட்டி ஒரு சாவியை எடுத்து பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு, லாட்ஜ் சாவி இல்லை, நாம் தனியாக ஒரு பூட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பூட்டை பூட்டி சாவியை வச்சுக்கணும். நீங்கள் லாட்ஜ் பூட்டை பூட்டிட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு 500 சாவி அவன் வச்சுருப்பான், அதனால் அதை பூட்டக்கூடாது. நாம் இங்கேருந்து பூட்டு சாவி எடுத்துக்கிட்டு போய் அதை பூட்டி அந்த சாவியை பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர் சுற்றணும். ஊர் சுற்றிட்டு வரும்போது ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப வரச்சே இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை திரும்ப களைஞ்சி உள்ளே வச்சுக்கிட்டு வந்துடலாம். இதானே, இப்படி தானே செய்வோம், இதான முறை. ஆனால் இந்த உலகத்துக்கு வந்த நாம எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். நேற்றுக்கு அவன் என்ன அப்படி சொன்னான்,
எனக்கு 5 வயசாக இருக்கும்போது இவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு 10 வயசாக இருக்கும்போது அவங்க இப்படி சொன்னாங்க, 2024 ஜனவரி அவங்க இப்படி பண்ணாங்க. ஏங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சாக்கடையை ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்பப்போ குத்தி கழுவி அடைச்சிக்காம தள்ளி விட்டுருங்க. ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை இப்போவே கட்டி உண்டியலில் போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது வேணாம், என்ன அவன் திட்டினான், அது ரொம்ப வேதனையாக இருக்குது, உள்ளே போட்டுடுறேன், அதை நீ பார்த்துக்க, நான் அதை எதுவுமே செய்ய விரும்பலை, அதை நீ பார்த்துக்க. நம்ம என்னைக்காவது செஞ்சுருக்குறோமா? அதையே சுமந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன சொன்னாங்க தெரியுமா, அழுது அழுது. இப்போ ஒரு படத்தை பார்த்தா தலைவலிக்குதுங்க, ஒரு படத்தை பார்த்தா தலைவலிக்குது. எவனாவது ஏங்க எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கணும், அந்த படத்தை போடுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஆனால் கஷ்டத்தை மட்டும் திரும்ப திரும்ப அதை யோசிச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, அழுது அழுது. என்னத்துக்கு அழணும்? இத்தனை நாள் வரையில சாமி கும்பிடலையேன்னு என்னைக்காவது நம்ம அழுதுருக்குறோமா? இல்லை. எவ்வளோ வயசாகுது, எவ்வளோ வயசாகுது? 2026 ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா ஒரு வருஷம் கடந்து போச்சு. 57 இருந்தேன்னா 58க்கு வந்துட்டேன், ஒரு வருஷம் கடந்து போகுது. இந்த 24 மணி நேரம் சாமி கும்பிடலையே. 86,400 நிமிடங்கள்ல சாமி எத்தனை நிமிஷம் நான் கும்பிட்டேன் தெரியலையே. நான் கும்பிடல, அதுக்கு என்னைக்காவது அழுதுருக்குறோமா? ஆனால் எவனோ திட்டினான், அவன் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான், அவன் என்னை மதிக்கலை, என்னைய கூப்பிட்டானா, என்னைய மதிச்சா, உன்னை மதிக்கலைன்னா தெரியல, அதை இன்னும் 4 பேருக்கு ஏன் சொல்லிட்டு இருக்கிற இல்லையா? என்னை மதிக்கலைன்னு எனக்கே தெரியுது, அதை நான் இன்னும் 4 பேர்த்து என்னை மதிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னா இன்னும் இவனை எவனும் மதிக்கலையாண்டா, அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு போயிட மாட்டான் இல்லையா? என்னை மதிச்சாங்களா? நிறைய பேர் சொல்கிறேன், எங்கள் வீட்டு அம்மா என்னை மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா மதிக்காதுங்க, நீங்கள் மதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா அது மதிப்பாங்க இல்லையா? மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். நம்ம எல்லாம் மதிப்பெண் வாங்கிடுறோம், மதிப்பெண் வாங்குகிறோம், மதிக்கும்படி வாழ்கின்றோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு ஆண்மகன் எப்படி மதிக்கும்படி வாழணும்னா அவன் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தால் தான் மதிக்கப்படுவான். ஒழுக்கம் குன்றிய ஆண்மகனை மதிக்க மாட்டார்கள் பெண்கள், அது கணவனாகவே இருந்தாலும் சரி. அப்போ மரியாதை இல்லைன்னா அவன் கொஞ்சம் ஒழுக்கத்தில் கம்மி போல இருக்குன்னு நமக்கே தெரியும். எங்கள் வீட்டுக்காரம்மா என் பேச்சை கேட்காது அப்படின்னா நீங்கள் ஒழுக்கமாக இரு, உங்கள் வீட்டு அம்மா உன் பேச்சை கேட்கும், இருந்தா கேட்கும். இது ரொம்ப நுட்பங்க. அண்ணாமலையின் அடிக்கமலம் சென்று ரெஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல. இப்போ அடியார்கள் எல்லாம் விழுந்து கும்பிடுறாங்களாம், மன்னர்கள் எல்லாம் விழுந்து கும்பிடுறாங்களாம். அவங்க மணிமுடியில் இருக்கக்கூடிய ஒளிகள் இருக்குல்ல, மணிகள், அதோட ஒளியே வீறு அற்றார் போல். அண்ணாமலையினுடைய ஒளி கிரகங்கள் முன்பு இந்த மணி எல்லாம் ஒளி குன்றி போயிடலாம், வைரத்தோட ஒளி குன்றி போயிடுதான். கபாலிக்கு முன்னால வைரம் மின்ன முடியுமா? கபாலி தான் ஜோதி ஸ்வரூபன், அவன் தான் நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவன். தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. ஆணும் அவன்தான், பெண்ணும் அவன்தான், அலியும் அவன்தான். இப்போ என்னவோ இதெல்லாம் பார்த்துங்க, இப்போ இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு அல்லது 9ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டம். மாணிக்கவாசகருடைய காலம்னு சொல்லப்போனால் நான் என்னை பொறுத்த வரையிலும் அது 2ஆம் நூற்றாண்டாக இருக்கணும்னு சொல்லுவேன். எல்லாரும் இல்லை 7க்கு அப்புறம், அதனால தான் அவர் இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன் மாணிக்கவாசகர் 63 நாயன்மார்களில் இல்லை? நீங்கள் போய் 63 பேரில் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் இருக்க மாட்டார். 4 பெருமக்களில் இருப்பாங்க, 4 பெருமக்களில் இருப்பாங்க. 63 நாயன்மார்கள் வரிசையில் மாணிக்கவாசகர் இருக்க மாட்டார். நீங்கள் போய் ஒவ்வொரு பேராக படித்து பார்க்கலாம். ஏன் மாணிக்கவாசகரை காணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சூளையால் ஞானம் பெற்றவர், சூளை நோயால் ஞானம் பெற்றவர் நாவுக்கரசர், ஓலை கொண்டு ஞானம் பெற்றவர் சுந்தரர், பால் கொண்டு ஞானம் பெற்றவர் ஞானசம்பந்தர், காலால் ஞானம் பெற்றவர் மாணிக்கவாசகர். சிவபெருமானினுடைய பாதத்தின் வழியாக அவர் பெற்ற ஞானத்தால் அவருக்கு இன்னொரு பிறப்புங்கிறதே இல்லை. மனிதத்தன்மையிலிருந்து மாறி தெய்வ நிலையை எய்துகிறான் மாணிக்கவாசகர். அதனால்தான் அவருடைய வாசகம் அது இல்லைங்க, அவர் சொல்லலை, அவர் எழுதுறாரு. மாணிக்கவாசகரே தில்லை சிற்றம்பலமுடையவன் கையொப்பம் இடுறாரு. எழுதியவன் யாரு? தில்லை சிற்றம்பலமுடையவன் எழுதுறாரு. அதனால்தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். எது பொருள்? தில்லை கூத்தன் தான் அதோட பொருள். நீங்க திருவாசகத்தை படிக்க படிக்க
அந்த திருவாசகத்துக்கு என்ன தெரியுங்களா பேரு? தொட்டாரை சிவமாக்கும் நூல். காந்தம் இருக்குல்ல, இரும்பு ஒட்டிச்சுன்னா அந்த இரும்பு இன்னொரு இரும்பை இழுக்கும். காந்தம் தானே இழுக்கும், இரும்பு இழுக்காதுல்ல. நான் சொல்றது விளங்குதா? இரும்பு இழுக்காது. ஆனா காந்தத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய இரும்பு இன்னொரு இரும்பை இழுக்கும். ஏன்னா இது காந்தத்தோட தொடர்புடையது. உங்களுக்கு திருவாசகத்தோடு தொடர்பு இருக்குமானால் நீங்கள் காந்த போல மற்றவர்களை இழுப்பீர்கள். ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும். சார், என் பேச்சு நல்லா அமையணும்னா என்ன பண்ணணும்னு யாராவது பேச்சாளர்கள் கேட்டா திருவாசகம் படி அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 2-3 முறை திருவாசகத்தை முழுசா படிச்சுட்டாங்கன்னா அவங்க பேச்சில் ஈர்ப்பு இருக்கும். நல்லா பேசுறாருங்க அப்படின்னா திருவாசகம் படிச்சிருக்கிறாருன்னு பொருள். சரியா பேசலைங்க அப்படின்னா திருவாசகத்தை இன்னும் முழுசா படிக்கலேன்னு பொருள். திருவாசகம் உயர்ந்த நூல். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அமுதமாக நிற்கிறான் ஈசன். அப்போ கண்ணை மூடினா உள்ள அவன் தெரியணும். கண்ணை மூடி ஈசன் உங்களுக்கு தெரியலன்னா என்ன பொருள்? சாமியை சரியா கும்பிடலேன்னு பொருள். இப்போ திருமணமான புதுதில் சில சமயம் ஆடி மாதம் வந்துடும். ஆடி மாதம் வந்துட்டுன்னா சில வீடுகளில் ஆடி மாதம் முழுமையும் பெண்ணை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த பீரோவை திறந்தா அவ புடவையெல்லாம் பார்க்கும்போது இதை அவ கட்டினா நல்லா இருக்கும்ல, இதை கட்டினா நல்லா இருக்கும்ல, இதை கட்டினா நல்லா இருக்கும்லன்னு ஒவ்வொரு புடவையும் தடவி தடவி பார்ப்பானா. இதை சங்க இலக்கியம் பேசுகிறது. எப்படி பேசுதுன்னா, காண்பனை எல்லாம் அவையே போறல்னு சொல்லுது. எந்த பொருளை பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருப்பானா அந்த ஆண்மகன். அங்க போன பொண்ணு இருக்கால, அவ எந்த பொருளை பார்த்தாலும் இவன் நினைவாகவே இருப்பாளாம். யோசிச்சு பாருங்க. சீதை ராவணன் இருக்கும்போது என்ன நினைச்சு ராமன் சீதையை போல என்ன மாதிரி ஆயிடுவானே, நான் எப்படி மீண்டும் பார்க்கின்ற போது அவன் சீதையாகி விடுவானே அப்படின்னு உடனே கம்பன் சொல்றாரு, இல்ல நீ அவனை நினைச்சு நீ அவனை ஆயிடுவ, நீ அப்ப ராமன் ஆயிடுவ, அவன் சீதை ஆயிடுவான். அப்ப யோசிச்சு பாருங்க, இவர்கள் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர்ங்கிறது பார்வையில மட்டும் அல்ல, வாழ்க்கையிலும் இருக்குது. அப்படி நினைக்கிறோம்ல, அப்படி வாழ்க்கையில நினைக்கிறோம்ல. பையன் எங்கேயாவது வெளியூர் போயிட்டான்னா அவன் போட்டுக்கிட்ட செருப்பை பார்க்குறோம், அவன் போட்டுக்கிட்ட பேண்ட்டை பார்க்குறோம். இப்போ என்ன சாப்பிட்ருப்பான், அவனுக்கு இட்லினா ரொம்ப நல்லா பிடிக்குமே, மசால் தோசைன்னா பிடிக்குமே நினச்சிக்கிட்டே கண்ணில் தண்ணி ஒழுக நம்ம சாப்பிட்றோம்ல பையனை. ஆனால் என்னைக்காவது கபாலிக்கு இது பிடிக்குமே, நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, சாப்பிடும்போது நினச்சிருக்கிறோமா? நான்லாம் நினச்சதே இல்லைங்க. எனக்கு தட்டில் எனக்கு இன்னும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வையே, அதில் இன்னும் ஒரு படி மேலே நல்லா இருக்கு, எதுக்கும் ஃப்ரிட்ஜில் வை, மத்தியானம் சூடு பண்ணி சாப்பிடலாம். இல்லை இப்போ சாப்பிட்டல போதும்னு இருக்கணும்ல. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. தமிழ் படிச்சிருக்கிறேன்ல, அது போதும்னு இருக்கணும்ல. இது நல்லா இருக்கு, இது ஃப்ரிட்ஜில் வை, அப்புறம் சூடு பண்ணி இன்னொரு முறை சாப்பிடலாம். அப்போ எனக்கு என்ன இருக்கு? நாக்கு தான் பயணமாக 4.5 முழம் நீண்டு இருக்கே தவிர அறிவு வளரலை. அறிவு வளரலை. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றது இல்லை. நல்ல சுவையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னத்தை எனக்கு கிடைக்கும்? சாப்பிட்றதுக்கு தான் சுவையா கிடைக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே, நான் நிறைய நேரங்களில் சொல்றது, நாம் வெறும் உணவுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உணர்வுக்காக வாழலை. உணர்வின் அடிப்படையில் வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்ம சாமியை கிட்டக்க போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு கூட்டம் இருக்குல்ல, நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்டே போனார், நாளைக்கு வந்தீங்கன்னா கபாலி தனியாக இருப்பார், நீங்க ஆற தழுவி பேசலாம், ஆனா நாளைக்கு வரமாட்டான். நேற்றுக்கே போயாச்சுல 26, அதுக்கப்புறம் 27 போது தான் எனக்கு நினைவே வரும், போன புத்தாண்டுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா, இங்க கூட செல்ஃபி எடுத்தோமே அப்படிமா. இவனுக்கு செல்ஃபி தான் நிற்குமே தவிர சாமியை மனசுல பதிய வச்சுக்கிட்டு போறது இல்லை யாரும். சாமி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க. ஒரு முறை சாமியை பார்த்துட்டு போனாங்கன்னா அடுத்தது அவங்க திருமண நாளுக்கு அல்லது பிறந்த நாளுக்கு இல்லையா, ஏதாவது வீட்டில் நிகழ்ச்சினா, நல்ல நிகழ்ச்சினா வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வருவாங்க. சாமியை போன வருஷம் பார்த்தது, கண்ணுலேயே நிற்கிறாரும்பாங்க, கண்ணுலேயே நிற்கிறாரும்பாங்க. இப்போ நம்ம விட்டுருங்க, அது நிற்கட்டும். அம்பிகையினுடைய வடிவமாக கூட இருக்கலாம், தெரியாது, கற்பகாம்பாள் வந்து நிற்கலாம். அப்போ அது சாமி கண்ணுலேயே நிற்குதுன்னு சொன்னவங்க மத்தியில் நான் சாமியை பார்க்கவே இல்லை, சாமி கோவிலுக்கு எப்படி போகணுங்கிறதே மறந்து போச்சு.
இன்னைக்கு எங்க இங்க கட்ட கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும், சிவராத்திரி அன்னைக்கு இங்க இப்படி கட்ட கட்டியிருப்பாங்க, புத்தாண்டுக்கு இங்க கட்ட கட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் போனா சிறப்பு இப்படி போயிடலாம் அப்படின்லாம் நமக்கு தெரியும். தினமும் வருகின்றவர்களுக்கு தெரியும். என்ன மாதிரி ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வரவங்களுக்கு தெரியாது. அப்போ இறைவனினுடைய திருவருள் யார் நெருங்கி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை முத்தாய்ப்பாக சொல்லி, அடியார் பெருமக்கள் 86,400 நிமிடங்களும் இறை சிந்தனையிலே கழிக்க முடியாவிட்டாலும் ஒரு சில நிமிடங்களேனும் இறைவன் சிந்தனையிலே கழிக்க வேண்டும் என்பதை 2026 புத்தாண்டு செய்தியாக சொல்லி, எது செய்தி அப்படின்னா தினமும் ஒரு சில நிமிடங்களாவது இறை சிந்தனையிலே கழிக்க வேண்டும் என்கின்ற உறுதியினை இந்த ஆண்டு முதல் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி, அடியார் பெருமக்களினுடைய இந்த 2026 எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் மகிழ்வையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இறைவனினுடைய திருவடிகளிலே விண்ணப்பமாக வைத்து இருந்து செவிமெடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு வலனமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையுமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறு முளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்த பிரதோஷத்துக்கு இங்கே இருக்காது சொற்பொழிவு, அந்த மண்டபத்தில் நடக்குங்கிற செய்தி. அது முடிஞ்ச உடனே பிரசாதம் வழங்கப்படும். அடியவர்கள் கொஞ்சம் வரிசையில் நின்று பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை நன்றி அறிதலோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.